ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 29 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சரவணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜானகி, பாட்டி எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ பாட்டிக்கு வேறு பயமாக இருக்குது, இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு. ஜானகி கிட்ட வந்து மகேந்திரன் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி பாட்டிக்கு அந்த பொண்ணுக்கும் பிறந்தவ தான் மேகா அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சொல்கிறாரு. சொல்லி முடித்தோடனே இவ ஏன் இத்தனை நாள் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தா, அதுவும் இல்லாமல் இந்த சரவணன் தான் குழந்தைய மாற்றிருக்கிறாருன்னு. இப்போ ஜானகி என்ன கேட்குறாங்கன்னா, அவர் மாற்றினதுக்கு மேகா என்ன தப்பு பண்ண முடியும், அவர் தானே மாற்றிருக்காருன்னொன்னே இப்போ போய் மகேந்திரன் போய் சரவணனை வந்து அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஜானகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ கேட்குறதெல்லாம் வாஸ்தவம் தான், இவன் தான் மாற்றினா அவன் என்ன பண்ண முடியும்னு. ஆனால் இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவள் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஆனால் அவள் உங்ககிட்ட வந்து சொன்னாளா? அப்போது இவனை மாதிரி அவளும் சொத்தை அவள் வந்து அபகரிக்கணும்னு சொல்லி தானே இத்தனை வருஷமாக இவளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே. இப்போ சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் குழந்தைய மாற்றினேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அதே மாதிரி மேகாவும் எங்கள் அப்பா தான் குழந்தைய மாற்றினாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ போலீஸ் கூட்டிகிட்டு போவோம், ஒன்று இவங்க மாற்றிருக்கணும், இல்லாட்டி சரவணன் மாற்றிருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து மகேந்திரன் சந்தேகப்படுறாரு. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் மாற்றிருக்கணும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரிஞ்சிட போதும் அப்படின்னு. இப்போ சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் நான் கோமா ஸ்டேஜில் தான் இருந்தேன், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பாட்டிகிட்ட கேட்டால், பாட்டி இங்கே பாரு என்ன என் மேலே சும்மாலாம் பழி போடாதான், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பாட்டி சாதிச்சிடுறாங்க. அப்புறமா இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதை சீக்கிரத்துலேயே கண்டுபிடிக்கலாம்ப்பா, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர் ஆளாளுக்கு உள்ளே போனோடனே இப்போ சரவணன் கிட்ட மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை வெளியில் வந்து தானே ஆகணும், அது இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஜானகி கிட்ட உட்காந்து சித்து வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, இந்த மாதிரி மேகா வந்து உங்களை எவ்வளோ ஏமாத்திருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை அவளுக்கு முதையே உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவள் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல, அவள் ஏன் உங்ககிட்ட சொல்லலை, அவகிட்ட உண்மை இல்லைன்னு தானே அவள் உங்ககிட்ட வந்து சொல்லலை, அவளை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சித்து வந்து ஜானகி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே மேகா கேட்டுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.